நாகர்கோவில் அருகே டெய்லர் கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளியை 6 மணி நேரத்தில் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கிறோம். பிரசாத் வணக்கம். எப்படி 6 மணி நேரத்தில் கொலையாளி பிடிபட்டார்? தற்போது அவர் எதற்காக கொலை செய்தார் என்ற வாக்குமூலம் வழங்கியிருக்கிறாரா? என்ன தகவல்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சந்திப்பு அருகே டெய்லர் கடை நடத்தி வருகிறார் செல்வம் என்பவர். 65 வயதான இவர் நேற்று மாலையில் இவருடைய கடையில் சடலமாக காணப்பட்டார். தலை, காது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கத்திரிக்கோளால் குத்தப்பட்டு பிணமாக காணப்பட்ட நிலையில் யார் கொலை செய்தார்கள் என்பது தெரியாமல் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது அங்கு கடைக்குள் புகுந்த ஒருவர் சட்டை இல்லாமலேயே வெளியே வந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபர் யார் என தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நபர் தூத்துக்குடி மாவட்டம் செய்வங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சந்திரமணி என்பதும் அவர் அந்த பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்று சமையலராக பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்து விசாரித்த போது அவரது தனது பேண்ட் ஒன்றை அவர் ஆல்ட்ரேஷன் செய்வதற்காக அந்த செல்வத்திடம் கொடுத்ததும் அவர் செய்தது ஆல்ட்ரேஷன் செய்தது சரியில்லை என்பதால் திருப்பி அந்த பேண்டை கொண்டு சென்று அந்த செல்வத்தோடு தகராறில் ஈடுபட்டிருக்கின்றார். வாய் தகராறு முற்றிய நிலையில் அந்த ஆத்திரத்தில் அவரை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்ததாக அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கின்றார். அந்த டெய்லர் ஒரு பட்டப்பகலில் கடையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.